அம்மாவோட கையில ஒரு பொருள் கொண்டு கொடுக்கிறதுக்கு என்னை அனுப்பிவிட்டு ஸ்தோத்திரம். அன்னைக்கு எனக்கு 16 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வயசு? 16 வயசு. இன்னைக்கு எனக்கு வயசு கேட்கக்கூடாது, சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆர்வத்தோட இருக்குது. டிக்கெட் புக் ஏன்னா பாஸ்டர்ஸ்மாருக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஐடி ப்ரொஃபைல் போய் சொல்ல முடியாது, அதை எழுதி வச்சிருக்கனால கவனமாக கேளுங்க. ಈ ವರ್ಷ கர்த்தர் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தார். ஐயா மே தாத்தா. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணியப்போ பக்கத்துல இருந்த அம்மா கட்டி இவ்வளவு பெரிய பிள்ளைகள் இருக்காங்க. நான் சொல்லி அடுத்த பையனும் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் காட். கவனமாக கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற அன்னைக்கு நான் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற கழுதை. ஆமென். பொருள் வாங்கிக்கானாயிட்டு அந்த வீட்டிலே போய் கதை விட்டோம். அவருடைய கனவை நிரூபி சொல்லி எதுக்கு வந்தேன் நான் சொல்லி இந்த பொருள் அம்மா கையில கொடுக்கணும். அம்மா எங்க அதாண்ட அங்கே போய் இருந்து ஜெபிச்சு விட்றேன். இவருக்கு பிடிக்காது, கணவன் ரசிக்கப்படலை. ஆமாம். அந்த பக்கத்தில் போய் கட்டமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், போடான்னு சொல்லி அனுப்பிவிட்டு கோபத்தோடு அனுப்பிவிட்டேன். நான் இந்த பொருளுமாய் போகும்போது அவர் ஒரு 10 அம்மா மாதிரி வரும். எல்லாருக்கும் 60 வயசுக்கு மேலே ஏஜ், எனக்கு மட்டும் 16 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் போய் இவரை முதல்ல ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா கண்ணு திறந்து பார்த்தா தான் எனக்கு இது கொடுக்க முடியும். அவன் இந்த அம்மா மாதிரிலாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறத நான் ரொட்டேட் பண்றேன். அவர் சொல்லுது இந்தியாவில் எடுப்பதற்காக யாராவது அனுப்பி விடுங்க, யாராவது அனுப்பி விடுங்க. இந்த அம்மா கண்ணு திறந்த உடனே என்ன பார்த்து நான் பொருள் காட்டணும். அந்த அம்மா சொல்லி அங்க வை இங்க படான்னு சொல்லி அவர் என்னோட கையை பிடிச்சு பக்கத்தில் வேற ஒரு அம்மா என்னோட கையை பிடிச்சுன்னு சொல்லி இவனை அனுப்பி விடுங்க. அல்லேலூயா. அது சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரியும். என் தலைக்கு மேல ஒரு அக்கினி வெளிப்படா தொடங்கி, என் தலையில் ஒரு அபிஷேகம் இறங்க தொடங்கி, இன்னைக்கு ராத்திரி அதே வல்லமை இதுக்குள்ளார இறக்கிறது. I can see God touch your heart. பரிசுத்தாவி இறங்கிக் கொண்டிருக்கிறோம். கழுதைகளை கட்டுகளோட ஏமாகிறோம். எல்லா கழுதைகளை கட்டின கூட ஏமாகிறோம். சகல கழுதைகளை கட்டுகளை ராத்திரி ஆண்டவர் உடைக்க போகிறார். அவருடைய அபிஷேகம் என் தலைக்கு மேல அக்னி இறங்க தொடங்கி 10 அம்மா மாதிரி ஜெபிச்சா குரலை விட என்னோட குரல் ஹை லெவலில் போயிட்டே இருந்தது. இது கேட்டு கொண்டிருந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் ஃபாதர் இறங்கி வெளியே வந்தோம். அல்லேலூயா. அவர் வரும்போது 10 அம்மாமாரோட நடுவில் ஒரு சின்ன பையன் கத்திட்டு இருக்கிறது. அவன் உடனே ஃபாதர் ஒரு வார்த்தை சொல்லி, இந்த மாதிரி அபிஷேகம் எனக்கு பிடிக்காது. அவன் இந்த மாதிரி வல்லவன் எனக்கு பிடிக்காது. நான் உள்ள கொண்டு சொல்லி கர்த்தரே அவருக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்கும், அது கூட எனக்கு கொடுங்க. இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் ஆசையோட ஜெபிக்க தொடங்கணும்? எத்தனை பேர் ஆசையோட ஜெபிக்க தொடங்கணும்? உன் கட்டுகளை கர்த்தர் ராத்திரி உடைக்கிறா. உன் கட்டுகளை உடைக்கிறா. கட்டவிழ்க்கப்பட போகுது. யாரு எங்க இருக்கு, எங்க இருந்து கட்டின கட்டான ராத்திரி உடையிற பரிசுத்தாவி இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்ச்சை முழுவதும் பரிசுத்தாவியோட கண்ட்ரோல் வருகிறது. நான் காண்கிறேன். யாரு எங்க இருந்து கட்டி வச்ச எவ்வளவு பெரிய கெட்டானாலும் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உடைச்சு வெளியே கொண்டு வர போகிறான். எல்லா ஜின்னினோட வியாபாரங்கள், எல்லா பொல்லா தாவிகள், எல்லா மந்திரவாத தலைகள் ராத்திரி உடைவதாக 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 விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க. யாரு கட்டின கெட்டானாலும், எந்த மந்திரவாதி கட்டின கெட்டானாலும் ராத்திரி உடைய போகுது. Amen.